நீங்கள் வந்து வீக்கெண்ட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறீங்களா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ போன வீடியோவில் ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்க போது. போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்த்துட்டு மார்னிங்கில் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு மார்னிங் டைமில் எப்படி ஒரு டார்க் ரூம் செட்டப் வந்து செட் பண்ணுறது அப்படின்றத வந்து காமிச்சிருந்தோம். அதே மாதிரி வீக்கெண்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி ஒரு கம்ஃபர்ட்டான செட்டப் வந்து செட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன். என்னோட பேர் ராஜ். வெல்கம் டு ஏஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீக்கெண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு வீக் டேஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட வீக்கெண்டில் ஒர்க் பண்ணுறவங்களோட ஒர்க் வந்து அதிகபட்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அப்படி சொல்ல வரல, பட் சில ரோலில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் வீக்கெண்ட் ஷிஃப்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பிகாஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணலான்ட்டு. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வீக்கெண்டில் ஒர்க் பண்ணுறதுனால நிறைய என்ஜாய்மெண்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் லேட் நைட் சண்டே நைட்டு வெளியில் போகிறது, இல்லை சாட்டர்டே சண்டே ஜாலியாக ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி ஒரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பட் வீக்கெண்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி வீக்கெண்டில் வேலை பார்க்குறவங்கள வீக் டேஸில் ஒர்க் பண்ணுற அதே செட்டப்பில் வந்து ஒர்க் பண்ண சொன்னால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பிகாஸ் வீக் டேஸில் வந்து ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செட்டப் வந்து தேவை. பட் வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒர்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு வீக் டேஸில் ஒர்க் பண்ணால் அந்த ஒரு பக்காவான கம்ஃபர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. பிகாஸ் நிறைய நேரம் வந்துட்டு வீக்கெண்டில் சும்மா இருக்கிறனால அந்த செட்டப்பில் வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு வீக்கெண்டில் நல்லா ஜாலியாக கம்ஃபர்ட்டாக ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப் வந்து நான் 2 செட்டப் ஆக்சுவலாக வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 செட்டப் வந்துட்டு மார்னிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, நைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, 2 பேருமே வந்துட்டு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அது வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் வந்து அந்த 2 செட்டப்புமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நானும் வந்து வீக்கெண்டில் வேலை பார்க்குற பையன் தான். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் செட்டப் என்ன அப்படின்றது வந்து காமிக்கிறேன். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் செட்டப். ஸோ இந்த செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஒரு குஷன் ஷேர் வந்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து குஷன் ஆரம்பிக்குது. ஃபுல் கம்ஃபர்ட்டான குஷன். இதுலேருந்து ஃபுல்லாக பாட்டம் வரைக்கும் குஷன் தான். அப்புறம் நான் கை வைக்கிற இடம் இருக்குது பார்த்திங்களா, இது ரெண்டுமே பயங்கர குஷன். ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக அப்படி வச்சுட்டு வந்து கீபோர்டில் வந்து டைப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியும். ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா லைட்டாக அப்படி வந்து வச்சுக்கிட்டா போதும். பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதில் இது மட்டும் ஒரு அட்வான்டேஜ் கிடையாது, இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு இதில் இந்த 2 ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஹேண்டில் இப்படி லைட்டாக மேலே தூக்கிட்டு நீங்கள் சாஞ்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு பெட்டாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு பெட் மாதிரி கன்வெர்ட் ஆனதுனால நீங்கள் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ண முடியும் வீக்கெண்டில். அப்புறம் உடனே ஒர்க் வந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் எழுந்துச்சா போதும், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எழுந்து உங்களோட ஒர்க் வந்து ஆரம்பிக்கலாம். ஒர்க் பண்ணுறதுக்குமே பயங்கர கம்ஃபர்ட் தான். பாருங்கள், இது அழகாக கை வச்சுக்கிட்டேன். கீபோர்டு கரெக்டாக இருக்குது, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் இருக்குது. அதேமாதிரி இந்த டேபிள் மேட், இது ஆக்சுவலாக இது வந்து டேபிள் மேட். இந்த டேபிள் மேட்டோட ஹைட்டும் என்னோட இந்த ஹேண்ட் பிரெஸ்டோட ஒரே லெவலில் இருக்குது. ஸோ இப்படி வச்சுட்டு நல்லா அழகாக வந்து ஒர்க் பண்ண முடியுது. ஒர்க் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து அழகாக பேக் போயிட முடியும். இந்த வந்துட்டு வீக்கெண்ட் செட்டப் மட்டும் கிடையாது. நீங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு படம் பார்க்குறீங்க, இல்லை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பால்கனியில் இல்லை மொட்டை மாடியில் ஈவினிங் டைமில் சில் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே இந்த சேர் வந்து கிடைக்கும். இது வந்து ஆஃபீஸ் ஒர்க்குன்னு மட்டும் கிடையாது, உங்களோட ரெகுலர் ஒர்க்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் செட்டப் வந்து பார்த்துட்டிங்க. என்னோட 2வது செட்டப் என்ன அப்படின்றத வந்து இப்போ காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட 2வது செட்டப். இந்த செட்டப்பில் பாதி விஷயம் வந்து போன வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். போன வீடியோவில் வந்துட்டு மார்னிங் டைமில் இல்லை லைட் இருக்கிற டைமில் எப்படி டார்க் ரூம் செட்டப் வந்து பண்ணுறது அப்படின்ட்டு வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு இந்த மஸ்கிட்டோ நெட், அப்புறம் இந்த பெட், அதுக்கு மேலே இருக்க பெட்ஷீட், இது எல்லாத்தையும் பற்றி கிளியராக வந்து பேசியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அதில் சின்ன ஒரு ஆட் மாதிரி, அதாவது சில விஷயங்களை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீக்கெண்ட் ஷிஃப்ட்டுக்காக. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் வந்து கேமராவில் சரியாக தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து தனியாக காமிக்கிறேன். இந்த மாதிரி டேபிள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த டேபிள் வச்சுட்டு அது மேலே லேப்டாப் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஃபுல் டைம் படுத்துகிட்டே இருக்கலாம். டக்குன்னு வேலை வரும்போது எழுந்து உட்காந்துக்கலாம். ஸோ என்னடா இது ஒரு பெரிய விஷயமா, இது நான் ரெகுலராக அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் வீக்கெண்ட் ஷிஃப்ட்டில் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பட் இதில் சில விஷயங்கள் நான் இன்னும் வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு பார்க்க தான் வந்து சின்னதாக இருக்குது, பேர் தான் வந்து பாக்கெட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதோட சவுண்ட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இந்த ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் நீங்கள் ஒரு என்ன படம் போட்டிருந்தாலோ பாட்டு போட்டிருந்தாலும் நல்லா கிளியராக கேட்குற அளவு வந்துட்டு இது சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்தளவு நல்லா குவாலிட்டியான ஸ்பீக்கர். இது இன்புட் வந்து 5 watts. இந்த ஸ்பீக்கர் எதுக்காக நான் வந்து வீக்கெண்டில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் வீக்கெண்டில் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை தூங்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு சாங் வந்து எனக்கு தேவைப்படும். அந்த சாங்கை கேட்குறதுக்கு எனக்கு இந்த ஸ்பீக்கர் தான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் வச்சுருக்கேன். அது வந்துட்டு எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் நிறையா பேரோட ஆஃபீஸில் வந்துட்டு ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
சில கம்பெனியில் வந்துட்டு பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்பெனியில் அதுவும் இந்த விர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஐ மீன் பர்சனல் லேப்டாப் அப்படின்னாலே வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கிற விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறது தான் கான்செப்ட்டே. ஸோ நீங்கள் விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் கைண்ட் ஆஃப் இந்த VDI இல்லைனா வந்துட்டு ரிமோட் டெஸ்க்டாப் இந்த மாதிரி வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்றத காமிக்கிறேன். எஸ், இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிச்சிடுச்சு. ஸோ இதுக்கு தேவைப்படுற பாயிண்ட் என்ன, சரி, இதுக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஐபேட் இல்லை வந்துட்டு பேசிக் ப்ரைஸில் இருக்க ஒரு சாம்சங் டேப்லெட்டே போதும். பிகாஸ் இதுலேருந்தே உங்கள் ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் வந்து உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் வந்து வீக்கெண்ட் அப்படின்னும் போது வந்துட்டு உங்களுக்கு கம்மியான ஒர்க் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேப்லெட்லாம் நீங்கள் ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி சின்ன சின்ன ஒர்க்லாம் நீங்கள் இந்த மாதிரி படுத்துக்கிட்டே, ஓகேங்களா, படுத்துக்கிட்டே சின்ன சின்ன ஒர்க்கு இதில் இருக்கிற அந்த ஸ்மால் கீபோர்டு வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சடனாக வந்துட்டு ஹெவி ஒர்க் வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரூலி வயர்லெஸ் கீபோர்டு வந்து தேவைப்படும். ஸோ ட்ரூலி வயர்லெஸ் கீபோர்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரெகுலரான இந்த ப்ளூடூத் கீபோர்டுக்கு வந்து ஒரு சின்ன அடாப்டர் மாதிரி தேவைப்படும், கரெக்டுங்களா. பட் இந்த கீபோர்டுக்கு அப்படி கிடையாது. இதுக்கு அடாப்டரே தேவையில்லை. ஹெட்ஃபோன்ஸ், நம்ம ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான் அதில் வேலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீக்கெண்டில் கொஞ்சம் ஹெவி டாஸ்க் வருது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் உங்களோட டேப்லெட் செட் பண்ணிட்டு நீங்கள் பெரிய பெரிய டாஸ்க்லாம் இந்த மாதிரி கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு ட்ரூலி வயர்லெஸ் மவுஸ் எங்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் அந்த மவுஸ். ஸோ இந்த மவுஸ் வந்துட்டு அதே மாதிரி தான், இதுக்கும் வந்து அடாப்டர் எதுவுமே தேவையில்லை, டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ பெரிய டாஸ்க் வரும்போது இது ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி உட்காந்துட்டு சின்ன சின்ன டாஸ்க் அப்போ நீங்கள் ஜாலியாக படுத்துட்டு டேப்லெட்டை கையில் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். கூடவே நல்ல ஒரு அருமையான சாங் இதில் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ரிலாக்ஸாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோடய 2 செட்டப். ஸோ இந்த கீபோர்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கீபோர்டு வந்துட்டு ட்ரூலி வயர்லெஸ் மட்டும் கிடையாது, இல்லை நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. உதாரணம் சொல்லணும்னா இந்த ஒரு கீபோர்டால் நீங்கள் 3 கம்ப்யூட்டர்ஸ் இல்லை 3 டிவைஸை அட் த சேம் டைம் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கீபோர்டோட கிளியரான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்துட்டு நம்மளோட இன்னொரு டெக் சேனல் ஒன்று இருக்குது, லியோராஜ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சேனலில் இதோட ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன், அன்பாக்சிங் ரிவ்யூ. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணுங்கள். ஸோ அதே தான் இந்த மவுஸும் அதே மாதிரி தான் 2 டிவைஸ் ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மவுஸ்லையும் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்துட்டு பெஸ்ட் பை லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அங்கேருந்து போய் நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் என்னோட செட்டப்ஸ் எல்லாமே. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நானும் ஐடியா வச்சுருக்கேன் மைண்டில். ஸோ நார்மலான ஒர்க் ஸ்டேஷன் செட்டப் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் போய் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் பை.